இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் டே ட்ரிப்பான தேனி மாவட்டத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி தான் பேரையூர் ரோட்லேருந்து தேனி நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். பேரையூரில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அங்கங்கே இயற்கை சூழல் இருந்துச்சு. தேனியில் எப்போவுமே நல்ல பசுமையும் நீர்வீழ்ச்சியும் இருக்கும். நம்ம தேனிக்கு என்ட்ராக போகிறோம். அந்த டைம்லேயே அங்கே ஒரு குடிநீர் சேகரிப்பு இருக்குது. அங்கேருந்து பாருங்கள் என்ன அழகாக தண்ணி விழுது. இது வந்துட்டாலே நம்ம தேனிக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். தேனி மாவட்டத்துக்குள்ளே போகும்போதே தெரியும், ரோடு ஃபுல்லாக நம்ம போகும்போது 4 பக்கம் பார்த்தாலும் மலையாக தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மடியில் அமைஞ்சிருந்த மாதிரி தேனி இருக்குது. தேனி சுற்றி மலைகளும் நல்ல இயற்கை அழகும் நிரம்பி இருக்குது. பசங்களுக்கு மட்டும்தான் லீவ் விட்ருக்காங்கன்னு நினைக்காம நம்மளும் வீட்டில் கிச்சன்லேயே எனி டைம் வேலை செஞ்சுட்டே இருப்போம். அந்த கிச்சனுக்கும் ஒரு நாளாவது லீவ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக சில இடங்களை பார்த்துட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப செலவு பண்ணி ஊட்டி கொடைக்கானல் தான் போகணுன்னு இல்லை, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சந்தோஷமான ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணால் தேனி போதும். தேனியில் நல்லா அந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம குளிச்சிக்கலாம், அங்கங்கே இருக்கிற பசுமையும் நம்ம ரசிச்சுக்கலாம். தேனி மாவட்டத்துக்குள்ளே போகையே நல்லா அங்கங்கே மரங்கள் எல்லாம் இருக்குது. இது தேனி பஸ் ஸ்டாப்பு. இதை தாண்டி நம்ம ஊருக்குள்ளே போகிறோம். புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு 2 பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த தேனி பஸ் ஸ்டாப்பு கூட மலைகளெல்லாம் உடச்சி அந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. இப்போ போகும்போதே உங்களுக்கு தெரியும், சைடில் மலைகளெல்லாம் நல்லா அறுத்தெடுத்து ரோடாக ஆக்கியிருக்கும். பெரிய பஸ் ஸ்டாப்பு தான் இது. அங்கங்கே மரங்களும் நல்லா பசுமையாக பெரிய பெரிய அந்த காலத்து மரங்களுமே அங்கே இருந்துச்சு. இந்த மலை ரோடு தான் இது. மலையை நல்லா கட் பண்ணி ரோடாக்கியிருக்காங்க. இது வழியாக தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அங்கே இப்போது மே 12லேருந்து 19 வரைக்கும் திருவிழா நடந்துகிட்ருக்குது. அந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு 4 நாள் முன்னுக்கூட்டியே நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போவுமே பக்தர்கள் எல்லாம் கூட்டமாக வந்து பக்கத்தில் ஆறு இருக்குது. அந்த ஆறில் நல்லா குளிச்சுட்டு அவங்க அதுக்கு பிறகு போய் சாமி கும்பிட்றாங்க. நிறைய நேர்த்தி கடன்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லாருமே சொம்பில் தண்ணி கொண்டு எடுக்கிறது. அங்கே போய் சாமி கோயிலில் அவங்க அதுக்குள்ள செய்முறையெல்லாம் செய்கிறாங்க. நல்லா பாலம் பாதி கட்டினாப்பில் இருக்குது. ஃபுல்லாக அந்த ரோடு வழியாக போகும்போதே தெரியுது. டிராஃபிக் இருந்தாலுமே ரோடுலாம் நீட்டாக தான் இருந்துச்சு. இந்த வீரபாண்டி தேனியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நம்ம அந்த கோயில் பக்கத்தில் போயிட்டோம். அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் குளிக்க போகிறோம். அந்த ஆறை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அங்கங்கே நீர் தண்ணி ஓடிட்டே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஜாலியாக குளித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கிலிருந்து குளிச்சுட்டு வர்றதும் நமக்குமே ரொம்ப நல்லது. உடம்பு சூட்டெல்லாம் தணித்து கொடுத்துரும். ஏறி போகிறதுக்கும் நல்ல வசதியாக தான் இருக்குது. நம்ம பொறுமையாக ஏறி போய் நல்லா குளிச்சிக்கலாம். ஆனால் இதில் ஒன்று எல்லோரும் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நடு பகுதியில் சில பேர் கொண்டு வந்து மாட்டையும் கொண்டு விட்டு குளிச்சாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய இடம் இருக்குது, தள்ளி கூட கொஞ்சம் குளிச்சாட்டிக்கலாம். ஆனால் நாங்கள் அதை பார்த்து ஒதுங்குற மாதிரி தான் இருந்துச்சு, மாடு இருக்குன்னு சொல்லி. ஈவினிங் வெளியில் போகும்போது ரோஸ் மில்க் குடிக்கிறோம். பார்க்க தான் பெரிய கிளாஸாக இருந்த மாதிரி இருக்குது. நல்லா அடித்து பாதி நுரை இருக்கிற மாதிரி ஆயிடுது. எல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ உள்ள நைட்டு தான் இந்த தேனியில் எவ்வளோ பிஸியாக இருக்குது நைட் நேரத்துலேன்னு சொல்லி. பஸ் ஸ்டாண்டு ஏரியா தான் இது. அங்கே வீரபாண்டியில் குளித்து அடுத்தாப்புலே நம்ம சுருளி ஃபால்ஸுக்கு அங்கேருந்து போகிறோம். இந்த சுருளி ஃபால்ஸும் தேனியிலேருந்து 56 கிலோமீட்டரில் இருக்குது. கம்பம் அருகையில் இது இருக்குது. இந்த மாதிரி டீ ஷாப் இருக்குது. அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு சுருளி ஃபால்ஸ் போகிற வழியிலையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இயற்கை தான். தென்னை மரங்கள், இங்கே வந்து மாம்பழம், ஏலக்காய், திராட்சை இதெல்லாம் நல்லாவே பயிரிடு செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது. பில்டிங்குன்னு சொல்லி எதுவுமே இல்லை. கண்ணை ஒரு செகண்டு கூட மூடுறதுக்கு நமக்கு விருப்பமே வராது. அந்த அளவுக்கு நல்ல சில்லு சில்லுன்னு காற்று. வண்டியில் ஏசி கூட போட வேண்டாம்.
நல்ல மலைகள், அங்கங்கே விவசாயம் செஞ்சு அறுவடை முடிஞ்ச நிலங்கள், அதில் ஆடு மாடு எல்லாம் அவங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லா அமைதியாக, வண்டியில் போகிறப்போ பேச்சு கூட இல்லாமல் இயற்கையை அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சுருளி ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம போக ஆரம்பிக்கும் போதே அங்கனக்குள்ளே கிரேப்ஸ் தோட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. வெளியிலேயே அவங்க வச்சு விற்பாங்க. நம்மளை தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. அதுக்கு எதுவுமே காசுலாம் வாங்கலை. 1 கிலோ கிரேப்ஸு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றாங்க. அந்த கிரேப்ஸில் நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரியும் கட் பண்ணி கொடுக்காங்க. இல்லை 2 நாள் 3 நாளைக்கு நம்ம ட்ராவல் பண்ணி வெளியூருக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியுமே கட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போதே தலையை தட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஈஸியாக பறிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது காயாக நம்ம சுண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. பாதி சைடு ஃபுல்லாக காய் இருக்குது, அடுத்த பாதி சைடு ஃபுல்லாக பழம் இருக்குது. ஒன்று போல் அழகாக கேட்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு பறித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே அவங்க கட் பண்ணி வச்சு பழசு தரவே இல்லை. பழமும் நல்லா இனிப்பாக இருந்துச்சு, புளிப்பே இல்லை. நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த மாதிரி திராட்சை கொடி அமைச்சிருக்கிறதுனால அந்த இடங்கள்லாம். இதெல்லாம் தாண்டி போனதுமே சுருளி ஃபால்ஸ் வந்துடுது. சுருளி ஃபால்ஸுக்கு நம்ம வெளியிலே வண்டியை நிப்பாட்டிடணும். உள்ளே ஃபாரஸ்ட் வண்டியே வந்து நம்மளை கூட்டு போய் குளிச்சுட்டு நம்ம 10 ரூபா என்ட்ரி கொடுத்து வெளியில் வந்துக்கலாம். கூட்டமே இல்லை. நல்ல அருவிலையும் நல்ல மிதமான தண்ணி ஓடிச்சு. வெயில் நேரத்தில் கூட அங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தோம். வரும்போது அங்கே ஒரு பெரிய அணில், அந்த சுருளி மலை அணில் ஒன்று இருந்துச்சு. அதையும் ஷூட் பண்ணி நின்று பொறுமையாக பார்த்துட்டு தான் வந்தோம். அங்கே பாத்ரூம் வசதி, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. நம்ம பயன்படுத்திக்கலாம். 150 அடி உயரத்துலேருந்து அந்த தண்ணி வருது. நல்ல மருத்துவ குணம் நிறைந்த தண்ணீர் தான். சுருளி ஃபால்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கோடிலிங்கம் அப்படின்னு சொல்லி கோயில் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா இயற்கை சூழலில் இருக்கும். பார்க்கும் போதே அங்கங்கே 1000 லிங்கங்களுக்கு மேலே இருக்கும். எல்லா லிங்கமே ஒன்று போல தான் இருக்கும். அப்போது அங்கே போய் கேட்டதில் அங்கே இருக்கிற பூசாரி சொன்னார், நீங்கள் வேண்டுதல் வச்சு உங்களுக்கு லிங்கம் வேணும்னா நாங்களே தான் ஆர்டர் கொடுத்து செஞ்சு தருவோம், எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்லி. ரொம்ப அமைதியாக அங்கே சுற்றி வட்டாரம் அங்கங்கே சின்ன சின்ன சிலைகள், கோயில்கள் அப்படின்னு இருந்துச்சு. அதை விட மகிமையே அந்த ஒரு பெரிய லிங்கம் தெரியும். அந்த லிங்கத்துக்குள்ளே நீங்களும் போயிட்டு வாங்க. உள்ள நவபாசன லிங்கமும் இருக்குது. அந்த லிங்கத்துக்குள்ளே நம்ம போய் தியானம் பண்ணிவிட்டு ஒரு 50 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ளே போகணும். லிங்கத்துக்குள்ளே 2 அடுக்கு மாடியாக உள்ளே இருக்குது. சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலாம். இந்த இடம்லாம் நம்ம பார்க்கணுன்னு நினச்சி கூட போனதில்லை. நமக்காக அமைஞ்சது தான். எவ்வளோ பெரிய லிங்கம்னு பார்த்துக்கோங்க. பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதுக்கு அடுத்து வரும்போதே குச்சனூர் சன்னீஸ்வரர் கோயிலுக்கும் போனோம். ஆனால் அதை என்னால் ஷூட் பண்ண முடியலை. நீங்களும் தேனியில் ஒரு நாள் ட்ரிப்பாக இது எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த சம்மருக்கு ஒரு இயற்கை காற்று, அந்த நீர்வீழ்ச்சி எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.